இந்த வீடா? இந்த வீடு தான். டேய், நீ பயப்படாதடா. எனக்கு பயமா இருக்கு. நாங்கள் மாட்டினாலும் சரி, நீ மாட்ட மாட்ட. ஸோ பயப்படாத. ஓடி போகிறேன், மாட்ட மாட்டான்ப்பா. கூட இருக்க நான் தான் மாட்டுவேன். நீ சீக்கிரம் அவளை கால் பண்ணி வர சொல்லு. டைம் ஆகுது. யாழினி, நாங்கள் வந்துட்டோம். ஓ வந்துட்டியா? ஆமாம், இப்போ நீ வந்தால் கரெக்டாக இருக்கும். போயிடலாம். 5 மினிட்ஸ்டா. அப்பா திடீர்னு வந்துட்டாரு. மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி. என்னவா? ஒரு 5 மினிட்ஸ் தான். அவங்க அப்பாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டு வரலாம், அப்புறம் போயிடலாமா? இப்போ போய் என்னடா? ஆனால் பாரு, ஓடி போகிற டைமில் கூட அவங்க அப்பாவுக்கு மாத்திரை கொடுக்கணுன்றா. கொடுத்து வச்சேன் நான். அவளை ஃபஸ்ட்டு நான் எங்கே தெரியுமா பார்த்தேன்? காலேஜ் கழிச்சு டான்ஸ் ப்ராக்டிஸில். பேசணும், பழகணும், எல்லாம் நாமளாக தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஒன்று சொன்னாடா. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். எங்கள் அப்பா போலீஸு. போலீஸா? போலீஸா? ஏன்டா இதை என்கிட்ட சொல்லவே இல்லை? ஏன் இது ஃபஸ்ட்டே சொல்ல? ஏன் சொல்லியிருந்தா பேசியிருக்க மாட்டியா? அப்படி இல்லை, நீ சொல்லு. எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் அம்மா பாசத்தை அப்பா கிட்ட எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கேருந்து அப்பா பாசமே வரல. என் மேலே என்ன தான் வெறுப்புன்னு தெரில. என்ன பண்ணாலும் அடி திட்டுன்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பாசம்லாம் காட்ட வேண்டாம், திட்டாமல் இருந்தாலே போதும்னு தோணுச்சு. ஏதோ பாசத்துக்காக எங்கினதுனால என்னவோ தெரியல, நீ லைட்டாக சிரிக்க வச்ச, பாசம் காட்டின, அப்படியே அட்டாச் ஆகிட்டேன். நீயும் என்னை விட்டு போயிட மாட்டல்ல? சரி விட, நான் ஏதோ வளர்றேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இங்கே பாரு, இந்த படத்தில் பேசுகிற மாதிரிலாம் பேச வராது. நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். சரி, நீங்கள் ஜாலியாகிற மாதிரி என் அடுத்த ஷார்ட் ஃபிலிம் கதை சொல்லிட்டா? கதையா? ஐயோ, நான் கிளம்புறேன்ப்பா. நானும் அவ்வளோ மொக்கையாக கதை சொல்கிறேன். எங்கள் ஏரியாலையும் இப்படி தான் ஒருத்தன் கதை சொல்கிறேன்னு எங்கள் உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். நீயும் அந்த லூசு மாதிரி தான்டா இருக்கே. லூசு. லூசா? டேய், சீக்கிரம் அவளை கால் பண்ணி வர சொல்கிறா. மழை வர மாதிரி இருக்கு. ஹலோ யாழினி, என்னாச்சு? ஏனோ வரல? அப்பாவுக்கு மாத்திரை கொடுக்கணும்டா. ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வா. என்னவா? ஒரு 5 மினிட்ஸ் தான், மாத்திரை மட்டும் கொடுக்குறாளாம், அப்புறம் போயிடலாமா? வீடிஞ்சிரும். டேய், என்னடா பண்ணுகிற? இல்லைடா, இப்போ இதெல்லாம் பண்ணி மசில்ஸை ஃப்ரீ பண்ணாதான் அப்புறம் ஸ்ப்ரிண்ட் அடிக்க முடியும். ஓ. டேய், இன்னும் எவ்வளோ நேரம்டா? கால் பண்ணி வர சொல்கிறா அவளை. ஹலோ யாழினி, சொல்டா. இன்னும் எவ்வளோ நேரம்? ரொம்ப நேரம் இங்கே இருக்கோம். ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, சீக்கிரம் வா. ஒரு 5 மினிட்ஸ்டா. அப்பாவுக்கு மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் வேண்டா. வந்துட்டாலாம், நான் வந்துட்டாலாம், போயிடலாம். இன்னும் எவ்வளோ நேரம் தான்டா? வந்துட்டா போயிடலாம். நான் ஒன்றுக்கு போயிட்டு வரேன். மச்சான், சொல்கிறா. எங்கடா இருக்க? ஏன், என்னாச்சு? இல்லடா, பசங்க எல்லாரும் சேர்ந்து பாண்டிச்சேரி போகலான்னு இருக்கோம். இப்போவா? ஆமாம் மச்சான், சடன் பிளானு. வரியா நீ? இல்லடா, நான் வரல. ஏய் சிவா, இப்போ போனால் நைட்டுக்குள்ளே வந்துடலாம். இல்லடா, நான் வரல. தில்லு கூட வெளியே இருக்கேன்டா. தில்லு கூட இருக்கியா? என்னடா சொல்கிற? அவனை கடைசி காலேஜில் பார்த்தது. என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? அவனா? இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். வெயிடா. டேய், இன்னும் எவ்வளோ நேரம்டா? எப்படா வருவா அவ? போகிறேன்டா. கால் பண்ணி கேள்றா. என்னடா ஆள் விளாண்டுக்கிறீங்களா? ஹலோ சொல்டா. யாழினி, எங்கே இருக்க? வீட்டில் தான். இந்த வெறுப்பதி பார்க்குறியா? எவ்வளோ நேரம் இங்கே இருக்குது? நீ வரலன்னு வையன், இப்போ நான் கிளம்பிடுவேன். ஒரு 5 மினிட்ஸ்டா. அப்பாவுக்கு மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். இவனடா சொன்னதே சொல்லிட்டு இருக்கா? இல்லை, புரியல. இப்போ தான் நான் வரேன்னா? ஏய், அவன் அப்போ நீ தானே சொல்லிட்டு இருக்கா? எங்கே சொன்னா நீ காண்டாவன் தான் வரான்னு சொன்னேன். call is currently not reachable. நாட் ரீச்சபிள் அது. நாட் ரீச்சபிளா?
டேய் உண்மையை சொல்லு, உனக்கும் அவளுக்கு ஏதாவது சண்டையா? நான் உங்ககிட்ட இதை சொல்ல. நம்ம லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்ச என்ன ஒன்று கேட்டேன். எங்கள் அப்பா சுற்றுவாருண்ணா. சரிவா ஓடி போகலான்னு சொன்னேன். ஐயோ பயமாக இருக்குண்ணா. அதுவே பெரிய சண்டை ஆயிடுச்சு. 2 மாதம் நாங்கள் பேசிக்கவே இல்லை. அப்புறம் 3 நாள் முன்னாடி சரிவா ஓடி போகலான்னு மெசேஜ் போட்டா. அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு அவள் பேக் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். 3:30 மணிக்கு ஆனால் மாத்திரை கொடுப்பானடா அவங்க அப்பனுக்கு. அவனை ஏமாத்துறா. ஏய் அப்படிலாம் இல்லைடா. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண அவளே வந்துருவா. இன்னும் வரலையே. ஏய் அடுத்த வராடா, கேஸ்ல வரா கட்டி ஊத்துக்காது. தம்பி இங்கே என்ன பண்ணுறீங்க? ஃப்ரெண்டு வீடு. இது நோட்டு வாங்க வந்தோம். ஆ இந்த வீடா? ஆ இது 2 மாசமா பூட்டி இருக்க. ஏன் என்னாச்சு? தம்பி நான் இங்கே பக்கத்தில் தான்ப்பா மளிகை கடை வச்சுருக்கேன். இந்த வீட்டில் அப்பா பொண்ணு மட்டும்தான். ஆனால் அப்பாக்கும் பொண்ணுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டையாக தான் இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க அப்பா மட்டும் கடைக்கு வந்து பெனாயில் வாங்கிட்டு போனாரு. அதுக்கப்புறம் 1 வாரமா அந்த வீடு பூட்டியே தான்ப்பா இருந்துச்சு. அந்த வீட்டை பார்த்து நாய் குலைச்சிக்கிட்டு வாலாட்டிக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த வீட்டை கிராஸ் பண்ணும்போது புது பெயிண்ட் வாடெல்லாம் அடிச்சதுப்பா. 1 வாரம் கழிச்சு அவங்க அப்பா மட்டும் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. பொண்ணு எங்கன்னு கேட்டதுக்கு அவ ஆல்ரெடி பெங்களூர் போயிட்டாலே, நீங்க பார்க்கலையா அப்படின்னாரு. ஆனா சத்தியமா நான் பார்க்கலப்பா. அதுவே பெரிய சண்டை ஆயிடுச்சு. 2 மாதம் நாங்கள் பேசிக்கவே இல்லை. சரி நான் கிளம்புறேன். இப்பவே வா, அப்புறம் போய்க்கலாம். எங்கேயும் போகாத, என் கூடயே இருண்ண. எங்கேயும் போகாத, என் கூடயே இருண்ண. டேய் யாழ்னி. ஒன்றும் இல்லை, பதறாத. நான் சொல்கிறத மட்டும் கேளு. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பன் தான் அவனை கொலை பண்ணியிருக்கணும். அந்த பழியை அவன் மேலே போட தான் உன்னை டெக்ஸ்ட் பண்ணி வர சொல்லியிருக்கான். அவ குரலை நான் கேட்டேன்டா. டேய் எந்த காலத்துலடா இருக்க? போலீஸ்ட்டு போலாம்டா. ஏய் அவன் அப்பனே போலீஸ் தான்டா. யாழ்னிடா. புரியுது. நான் உன் ஃபோனையும் என் ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நீயும் நானும் அவள் வீட்டுக்கே போகல. இந்த விஷயத்தை அப்படியே மறந்துடு. அப்படிலாம் விட முடியாது. நாங்கள் போகிறேன். டேய் டேய் வரான்டா, வேணாம்டா. வா. என்னம்மா என்ன பண்றீங்க? ஷூட்டிங் அங்கிள். ஷூட்டிங்கா? என்ன கான்செப்ட்? ஹீரோ ஹீரோயினும் ஊரை விட்டு ஓடி போகிற மாதிரி. உங்க அப்பாவுக்கு தெரியுமா? சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்ல அங்கிள். சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும்ல. ஆமா கரெக்ட். அப்ப நானு? நீங்க தான் அங்கிள் டைரக்டரு. நான் டைரக்டரா? ஆ. அப்ப நான் ஆக்ஷன் சொன்னா தான் நீங்க ஓடி போகணும். ம். ஆமா யார் கூட ஓட போறீங்க? தம்பி நீயா? ஷூட்டிங் போலாமா? நாளைக்கு. நாளைக்கா? பேக்கப். நான் தானே டைரக்டர், அப்ப நான் தானே பேக்கப் சொல்லணும். பேக்கப். எங்கடா போனே நீ? எங்கேயும் போக வேணாம் தானே சொன்னேன் உன்னை. டேய் என்னடா இன்னும் சாவலையா? நான் சொன்னேன்ல எங்கள் ஏரியாவில் உன்ன மாதிரி ஒரு லூசு கதை சொல்லுவாருன்னு. இவர் தான் அவர். டைரக்டர் ஆகணும்னு ஆசை. பாரேன். என்ன ஆச்சு? அவர் ஏதாச்சும் சொன்னாரா? அவன் என்னடா சொன்னா தெரியுமா?